அத்தியாயம் 52 மிகுந்த மனவேதனை. மிருதன் சட்டென்று மேலே பார்த்து கையை அலட்சியமாக அசைத்துவிட்டு, ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. உங்கள் கதாபாத்திர பெயர் மிகவும் வேடிக்கையாக இருப்பதாக நான் நினைத்தேன். நான் சொல்வது என்னவென்றால், ஏன் பேபி என்று சேர்க்க வேண்டும்? அதை ஏன் வால் மாஸ்டர் என்று மட்டும் வைத்திருக்கக்கூடாது? மிருதனின் கருத்தைக் கேட்டதும் எதிர் தரப்பினர் விருதினை ஒரு முட்டாள் போல் பார்த்து, பின்னர் கேலி செய்யும் தொனியில் பேசினார். உனக்கு என்ன தெரியும்? யாரோ ஏற்கனவே அந்த புனைப்பெயரைத் தேர்ந்தெடுத்தார்கள். அதனால் நான் அந்த இடத்திலேயே ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுப்பதைத் தவிர வேறு வழியில்லை. மேலும் நான் இன்னும் உண்மையான வால் வல்லுனர் அல்ல என்பதால் பேபியில் என்ன தவறு இருக்கிறது? மற்ற தரப்பினரின் வார்த்தைகளை கேட்டதும் மிருதன் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. அதனால் அவன் குழப்பத்துடன் தொடர்ந்து கேட்டான். ஆனால் இன்னும் ஏன் குறிப்பாக ஒரு குழந்தை? ஆர்மர்ட் வால் மாஸ்டர் போன்ற அருமையான ஒன்றை ஏன் கேட்கக்கூடாது? உங்களுக்குத் தெரியும், இப்போது உங்களிடம் இவ்வளவு கவசம் இருப்பதால். மீண்டும் நான் ஏன் கவலைப்படுகிறேன்? சரி, நாம் நமது சண்டையைத் தொடங்கலாமா? நீங்க புதுசுன்னு சொல்லிட்டு சரியான உபகரணங்கள் கூட இல்லாம முதல்ல உங்களை தாக்க விடுறேன். ஏன்னா நான் ஒரு பலவீனமானவங்கள மிரட்ட விரும்பல. மற்ற தரப்பினர் சீறி பார்த்துவிட்டு பின்னர் பதிலுக்குச் சொன்னார்கள். மிருதன் ஆச்சரியப்பட்டதாகத் தோன்றினார். பின்னர் அவன் சந்தேகத்துடன் முணுமுணுத்தாரன். ரியலி? நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்களா? குறைவான முட்டாள்தனம். முதலில் தாக்குங்கள். நான் சொன்னது போல் என்னை விட தெளிவாக பலவீனமான ஒருவரை நான் கொடுமைப்படுத்துவதாக உணர விரும்பவில்லை. பேபி வால் மாஸ்டர் பொறுமையின்றி அவனிடம் கூறினார். சரி, நீ சொன்னால். அவரது வார்த்தைகளிலிருந்து அவரது தன்னம்பிக்கையைக் கேட்ட மிருதன் அவரது ஆலோசனையை ஏற்க மட்டுமே முடிந்தது. அடுத்த கணம் மிருதன் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துவிட்டு பின்னர் கண்களை மூடத் தொடங்கினான். விரைவில் புரிந்து கொள்ளப்பட்ட கைமுஷ்டி நுட்பங்களின் படங்கள் அவனது மனதில் ஓடின. வெற்றிட பஞ்ச், வெற்றிட அலை பஞ்ச் மற்றும் இறுதியாக வெற்றிட ரிப்ளிங் பஞ்ச். வெற்றிட குத்து என்பது ஒரு சாதாரண குத்தும் நுட்பமாகும். இது வெற்றிட அலை குத்துக்கு அடித்தளம் அமைக்கிறது. இது எதிராளியை நோக்கி அழுத்தப்பட்ட காற்றின் அலைகளை அனுப்புகிறது. பின்னர் இறுதியாக வெற்றிட சிற்றலை பஞ்ச். இது அதிர்ச்சி அலைகளை அனுப்பி எதிராளியின் உடலில் துளைகள் வழியாக ஊடுருவி உள் சேதத்தை ஏற்படுத்தும். மீண்டும் கைமுஷ்டி நுட்பத்தின் சாராம்சத்தை நினைவு கூர்ந்த பிறகு மிருதன் திடீரென்று கண்களைத் பிறந்தான். அவனது திறந்த கண்களில் ஒரு ஒளி மின்னியது. எந்த தயக்கமும் இல்லாமல் மிருதன் திடீரென்று அரங்கின் தரையை உதைத்து பின்னர் தனது கேல் ரைடு திறமையை செயல்படுத்தினான். மேலும் ஒரு கண் இமைக்கும் நேரத்தில் அவன் ஏற்கனவே மற்ற தரப்பினரை நெருங்கிவிட்டார். அவருக்கு முன்னால் நின்று முஷ்டியை இறுக்கி தாக்கத் தயாராகிவிட்டார். இந்த நேரத்தில் பேபி வால் மாஸ்டர் தான் தவறு செய்துவிட்டதை உணர்ந்தார். ஏனென்றால் இப்போது மிருதனின் வேகத்தைத் தக்கவைக்க முடியவில்லை. மேலும் தாமதமாக காத்திருங்கள் என்றார். இருப்பினும் மிருதன் ஏற்கனவே தலைக்கவசத்தால் மூடப்பட்டிருந்த மற்ற தரப்பினரின் தலையை நோக்கி ஒரு குத்தை எறிந்திருந்தார். பாம்! ஒரு திடமான பொருள் தாக்கப்படும் சத்தம் எதிரொலித்தது. மேலும் இந்த முஷ்டி தாக்குதலால் வளிமண்டலத்தில் சுற்றியுள்ள காற்று அசைந்தது போல் அவர்களைச் சுற்றியுள்ள காற்று எழுந்தது. வெற்றி பஞ்ச்! அடுத்த கணம் பேபி வால் மாஸ்டர் சில மீட்டர் தூரம் பறந்து அனுப்பப்பட்டார். திடீர் தாக்குதலால் அவரது தலைக்கு சுழன்று கொண்டிருப்பதை உணர்ந்தார். இதனால் அவருக்கு தலைச்சுத்தல் ஏற்பட்டது போல் உணர்ந்தார். போர் அரங்கின் தரையில் படுத்துக் கொண்டபோது அவர் தலைக்கவசத்திற்குப் பின்னால் அதிர்ச்சியூட்டும் முகபாவனையைக் கொண்டிருந்தார். ஏனென்றால் அவர் வைத்திருந்த விலையுயர்ந்த பாதுகாப்பு தலைக்கவச உபகரணங்கள் இருந்தபோதிலும் மற்ற மிருதனின் குத்து அவரது தலையில் சிறிது சேதத்தை ஏற்படுத்த முடிந்தது. இருப்பினும் பறந்து அனுப்பப்பட்ட போதிலும் அவர் மனம் தளரவில்லை. விரைவாக எழுந்து முதுகை நேராக்கி வாளை உயர்த்தி பின்னர் தனது வாள் நுட்பத்தை கட்டவிழ்த்துவிட மிருதனை நோக்கிச் சென்றார். இருப்பினும் மிருதன் எதிராளி தன்னை அணுக வாய்ப்பளிக்கவில்லை. ஏனெனில் அவர் அவர்களை அணுக சுதந்திரம் பெற்றார். ரூஸ்! காற்றின் ஊடே சறுக்கி மிருதன் எதிராளியை நேருக்கு நேர் எதிர்கொண்டான். பின்னர் மற்ற தரப்பினரின் வாள் மிருதன் தலையை வெட்டவிருந்தபோது குளிர்ந்த வாள் தாக்குதலை தடுக்க அவன் விரைவாக தலையை முடிந்தான். பின்னர் உடனடியாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட பிறகு ஹெட்கியரால் மூடப்படாத மற்ற தரப்பினரின் கன்னத்தில் ஒருமேல் வெட்டு வீசினான். பாம்! அவனிடமிருந்து வந்த இந்த குத்து பேபி ஸ்வார்ட் மாஸ்டரை திசை திருப்பியது. இது மிருதனின் திடீர் குத்திலிருந்து அவரது பாதுகாப்பற்ற கன்னத்தில் ஏற்பட்ட அதிர்ச்சியால் ஏற்பட்டது. அது ஒரு சாதாரண குத்தாக இருந்திருந்தால் அது ஒன்றுமில்லை. இருப்பினும் கையுறையின் வலுவூட்டலுடன்
இந்த குத்து பேபி வாள் மாஸ்டரின் கன்னத்தில் ஒரு சக்தி வாய்ந்த விளைவை ஏற்படுத்தியது. எதிராளியின் திசைதிருப்பலை பயன்படுத்திக் கொண்டு மிருதன் அதோடு நிற்கவில்லை. அடுத்த கைமுஷ்டி நுட்பத்தை முழுமையான திரவத்தன்மையுடன் தொடர்ந்து கட்டவிழ்த்து பேபி வாள் மாஸ்டரின் உடலில் தொடர்ச்சியான குத்து மழையைப் பொழிந்தார். முகம், பாம், வயிறு, பாம், டாட்ஸ், விஸ், தொடர்ச்சியான சின் அப்பர்கட், பாம், 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 பாம். மிருதனின் தொடர்ந்து மற்ற தரப்பினர் மீது குத்துக்களைப் பொழிந்து எதிராளிக்கு ஒரு வெற்றி வாய்ப்பைக் கொடுக்காமல் செய்தார். மற்ற தரப்பினர் அதிகமாக உணர்வதால் தனது வாளை வெறித்தனமாக வெட்ட முயற்சிக்கும் போதெல்லாம் மிருதன் தனது கேல் ரைடிங் திறமையால் தனது வாள் தாக்குதலை விரைவாகத் தடுத்தான். பின்னர் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு எதிராளியின் கன்னத்தில் தொடர்ச்சியான அப்பர் வெட்டுக்களை வீசுவான். ஏனெனில் அது அவர்களின் தலைக்கவசத்தால் முழுமையாக பாதுகாக்கப்படாத ஒரே விஷயம். மெய்நிகர் உலகில் ஒருவரின் திறமைகளைப் பற்றிய கற்பனை சிறப்பாகவோ அல்லது அதிகமாகவோ இருந்தால் எதுவும் சாத்தியமாகும். அவற்றை இங்கே பயன்படுத்தலாம். மிருதனின் விஷயத்தில் கேல் ரைடிங் ஸ்கில் என்பது அவன் தனது உள்வாங்கிய நிலையில் இருக்க வேண்டிய ஒரு திறமையாக இருந்தாலும் இங்கே அது அவனது உள்வாங்கிய நிலையில் நுழையாமல் எளிதாக செயல்படுத்தப்பட்டது. எல்லாவற்றிற்கும் மேலாக இது ஒரு மன உலகம், போதிக உடலில் வரம்புகளைக் கொண்ட போதிக உலகம் அல்ல. இதை கருத்தில் கொண்டு மிருதன் எதிராளியின் முகத்தில் தொடர்ந்து குத்து மழை பொழிந்தான். அவ்வப்போது கேல் ரைடிங் திறமையை முழுமையாக செயல்படுத்துவதன் மூலம் அவர்களின் வாள் தாக்குதலைத் தவிர்க்க முடியாமல் தப்பித்தார். இது அடிப்படையில் தரை மேற்பரப்பில் சில அங்குலங்கள் பறக்க அனுமதிக்கிறது. அடப்பாவி, நீ புதுசு சொன்ன. புதிய நபருக்கு எப்படி இவ்வளவு கலைகள் தெரியும்? அதுவும் இவ்வளவு ஆழமான நுட்பங்கள் எப்படி உனக்கு தெரியும்? பேபி வாள் மாஸ்டர் மற்ற தரப்பினர் மீது ஒரு அடிகூட அடிக்க முடியாமல் எரிச்சலுடனும் விரக்தியுடனும் கத்தினான். தனது தொடர்ச்சியான குத்தலுக்கு மத்தியில் தனக்கு எதிராகத்தான் விடாப்பிடியாக இருந்தாலும் எதிராளி இன்னும் அசையவும் பேசவும் முடியும் என்பதை கவனித்தபோது மிருதன் ஆச்சரியப்பட்டதாகத் தோன்றியது. இது அவருடைய உபகரணங்களால்தானா என்று முகத்தைச் சுளித்துக் கொண்டு அமைதியாக யோசித்தான். பின்னர் மீண்டும் இடைவிடாமல் குத்துக்களைப் பொழிந்து கொண்டே இருந்தான். எதிராளியின் வாள் தாக்குதலைத் தடுத்த நேரத்தில், அதாவது அவர் மூச்சுவிட முடிந்த நேரத்தில், அந்த நேரத்தைப் பயன்படுத்தி அவர் பதிலளித்தார். சரி, நான் ஒரு புதியவன் என்று ஒருபோதும் சொல்லவில்லை. அப்படியா? பாம், குக். பின்னர் மிருதன் மீண்டும் பேபி வாள் மாஸ்டரின் கன்னத்தில் மற்றொரு மேல் வெட்டு எறிந்தான். அவரை சில படிகள் பின்னோக்கி அனுப்பினான். பின்னர் அவர் தொடர்ந்தார்.